60 வயசுல ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் உலகத்தையே சுத்தலாம் நினைக்கிறது பழைய ஸ்டைல். அப்போ உடம்புல தெம்பு இருக்குமான்னு தெரியாது. இப்போ புது ட்ரெண்ட் என்ன அப்படின்னா மினி ரிட்டையர்மெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை 3 மாசம் அப்படி இல்லைன்னா 6 மாசம் லீவ் எடுத்து உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அதுக்கு தேவையான காசை முன்னாடியே ஒரு ஃபண்ட்ல சேர்த்து வைங்க. இது உங்க மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல ரிவர்ஸ் மார்ட்கேஜ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வயசான காலத்துல கையில காசு இல்ல, ஆனா ஒரு சொந்த வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை பேங்க்ல வச்சு மாசம் மாசம் பென்ஷன் மாதிரி காசு வாங்கலாம். நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் உங்களோட வீட்டை எடுத்துப்பாங்க. இது உங்க பசங்களை எதிர்பார்க்காம கௌரவமா வாழ ஒரு வழியும் கூட. அடுத்ததா பாசிவ் இன்கம் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிட்டையர் ஆகும் போது ஒரு பெரிய அமௌண்ட் கையில வர்றதை விட மாசம் மாசம் வாடகையோ அப்படி இல்லனா டிவிடெண்ட் காசோ வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட் கையில இருந்தா அதை செலவு பண்ணவோ இல்ல யாராவது ஏமாத்தவோ வாய்ப்பு இருக்கு. ஆனா மாச வருமானம் உங்களை என்னைக்குமே கைவிடாது. முக்கியமா ரிட்டையர்மெண்ட்னா வேலையை நிறுத்தது கிடையாது, உங்களுக்கு பிடிக்காத வேலையை நிறுத்தது. 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பிசினஸ் அப்படி இல்லனா ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ண பழகுங்க. அது உங்களை மனசளவுல இளமையா வச்சிருக்கும். காசு மட்டும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது, ஒரு தெளிவான லட்சியமும் அந்த வயசுல தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.